மக்களே, வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ்ல இருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஓகே, எஸ்எஸ்சிங்கிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம குரூப் 4 லெவல்னு சொல்லலாம். ஓகேவா, நம்ம குரூப் 4 லெவலில் 10th முடிச்சவங்களுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் வேலைவாய்ப்பு தான் வந்து எம்டிஎஸ். ஓகே, இந்த வருடம் வந்து ஒரு 12,000 வேக்கன்ட் நியரில் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே குவாலிஃபிகேஷன் எல்லாமே 10th லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், அட் த சேம் டைம் இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாமே வந்து 10th லெவலில் தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இதில் போன தடவைக்கு இந்த வரைக்கும் சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து 2 செஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து செஷன் நம்பர் 1, செஷன் நம்பர் 2. ஸோ செஷன் நம்பர் 1ல் வந்து நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்குது. செகண்டாக வந்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, இதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 3 மார்க். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து குவாலிஃபிகேஷன் நேச்சர் தான். இது குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். கிளியர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ எவ்வளோ கிளியர் பண்ணுவோம் அப்படின்னா 30% ஃபார் யூஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு 30% இருந்துச்சுன்னா போதும், குவாலிஃபை ஆயிருவீங்க. குவாலிஃபை ஆனால் தான் செஷன் 2வை அவங்க எவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் 25 கொஸ்டின்ஸ் வரும், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க். இதுதான் ஒரிஜினல் மெரிட் பேஸ்டு காம்படிஷனில் கொண்டு போயிட்டு இருக்கிறது. கிளியரா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செய்யப்பட்டதா இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். மேலே இருக்கிற ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நேச்சர் மட்டும்தான். ஸோ மொத்தமாக 20 + 20 40 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க மேத்தமெட்டிக்கல் அண்ட் ரீசனிங்கில் இருந்து. இந்த 40ல் 30% வெறும் 12 கொஸ்டின்ஸ் போட்டிங்க அப்படின்னா போதும், உங்களோட வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுரும் செஷன் 1ல். ஓகே, இது கிளியர் ஆனால் தான் இவங்க திருத்தவே போகிறாங்க அந்த பேப்பரை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு 12 கொஸ்டின்ஸ் சரியாக இருந்துச்சுன்னா போதும். புரியுதா? அந்த 12 கொஸ்டின்ஸ் ரீசனிங்கில் மட்டும் 12 கொஸ்டின்ஸ் போட்டாலும் ஓகே, ஆப்டில் மட்டும் 12 கொஸ்டின் போட்டாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை 12 கொஸ்டின்ஸ் போட்டால் போதும். ரொம்ப கவனமாக அதை இடத்துல சரி பண்ணி போடணும். ஏன்னா இந்த குவாலிஃபைங்காகவும் நிறைய பேர் இருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பேப்பர் இந்த டைம் தமிழில் இருக்க போகுது. ஓகே, இந்த வரைக்கும் தமிழில் கொண்டு வந்தது கிடையாது. இந்த பேப்பர் முழுக்க தமிழில் வரப்போகுது. இருக்கிற இங்கிலீஷ் தவிர ரிமைனிங் எல்லாமே தமிழில் இருக்கும். ஸோ நம்ம ஆங்கிலத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக நம்ம பயப்படுற ஒரே விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா, இங்கிலீஷ்க்கு நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஒரு நல்ல கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியை போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், இங்கிலீஷ் நம்ம டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கோர்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணி டெஸ்ட் எழுதினாலே போதும், பேப்பர்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபை ஆயிடும். அட் த சேம் டைம்ஸ் நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் மைனஸ் மார்க் இல்லை, ஐ மீன் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் ஃப்ளூயண்ட்டாக போட்டுட்டு ரிமைனிங் கொஸ்டின் நீங்கள் டச் பண்ணாலும் டச் பண்ண விடாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 40 கொஸ்டினுமே நீங்கள் தொட்டுட்டு வந்தாலும் நெகட்டிவ் ஆக போகிறது கிடையாது. ஸோ 12 மார்க் 12 கொஸ்டின்ஸ் சரியாக இருந்துச்சுன்னா போதும், நம்ம செஷன் 1ல் குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா, ஸோ இங்கேயும் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்த்து பயப்பட வேணாம். என்ன ரீசன் அப்படின்னா 10th லெவலில் தான் வரப்போகுது. பெருசாக கொஸ்டின்ஸ் எதுவும் ஹார்டாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து 20க்கு 20 எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் நாங்கள் இல்லை. ஜஸ்ட் அந்த 40ல் 12 கொஸ்டின்ஸ் சரியாக இருந்துச்சுன்னா போதும், நம்ம செஷன் 1 குவாலிஃபை ஆயிரும். ஓகே, நம்ம கவனம் செலுத்த வேண்டிய போர்ஷன்ஸ் 2 மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போது மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க நமக்கு, அட் த சேம் டைம் இதோட பேட்டர்ன்ஸ் என்னென்னக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வருங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ யூஆருக்கு வந்து 30% எடுத்தால் போதும், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் 20%, அதர் கேட்டகரிஸ் 20%. ஸோ நம்ம வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் போட்டால் போதுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வேணால் கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்கு பாஞ்சா வச்சுக்கலாமே, தப்பு இல்லை. மேக்ஸ் பிடிக்கும் இல்லையா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது குவாலிஃபைங் தான். இதுக்கு அடுத்து காலாண்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் அடுத்து வரப்போகுது, எம்டிஎஸ் வரப்போகுது, ஜேஇ வரப்போகுது, கிரேட் கான்ஸ்டபிள் வரப்போகுது, எஸ்ஐ வரப்போகுது, ஸோ சிஜிஎல் வரப்போகுது. இந்த வருடம் எஸ்எஸ்சியில் நிறைய வேக்கண்ட் வரப்போகுது. ஸோ எஸ்எஸ்சி காலண்டரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓவராலாக பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமும் கரெக்டாக கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்கும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பெரிய எக்ஸாம்ஸ் நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளோட பார்வை வந்து தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும். எம்டிஎஸ் மட்டும் நிற்க போகிறது கிடையாது. எம்டிஎஸ் ஒரு பேசிக் தான், ஃபவுண்டேஷன் தான் போட போகிறோம். அங்கேருந்து இந்த வருடம் எஸ்எஸ்சியில் நல்ல இடத்துல பிளேஸ் ஆகும் நம்ம. கிளியரா? ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆவரேஜில் அவங்க மினிமம் 1 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஆவரேஜ் ரொம்ப சிம்பிள். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக தான் எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு அங்கே நம்பர்ஸ்லாம் சம் பண்ண போகிறோம், டிவைட் பை எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் போட போகிறோம், இவ்வளோ தான். ஒரு பேசிக் கான்செப்ட். நம்மளே சொன்னேன் இல்லையா, எல்லாமே 10th லெவல், ரொம்பலாம் யோசிக்க வேணாம், எல்லாமே 10th லெவல், ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்
இதுலேருந்து நமக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு மார்க் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2ன்னு போட்டிருக்கிற வந்து ஒரு ஸ்லாட்டில் 2 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் போன வருஷம் எம்டிஎஸ்ல ஒரே ஸ்லாட்டில் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் வரும், பர்சன்ட் 2 கொஸ்டின்ஸ் வரும், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின்ஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வரும், நம்பர் சிஸ்டம் ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இதில் இது 2ம் இந்த 3 ஃபண்டமெண்டல்னு சொல்லுவாங்க. இந்த 3 இல்லாமல் உங்களால் மேக்ஸ் மூவ் பண்ணவே முடியாது. எந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வேறு இருந்தால் பிக் பண்ணாலும் இது தெரியாமல் உள்ள நம்ம கண்டினியூ பண்ணுற கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் 3மே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிஐக்கும் யூஸ் ஆகும். டிஐனா டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. சார்ட் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதுக்குள்ளேயும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மென்சுரேஷன் 2D அண்ட் 3D. ஸோ ஏரியா அண்ட் வால்யூம் இதிலேருந்து நமக்கு மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் அவங்க கேட்கணும். பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப இந்தியா தான் அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ மென்சுரேஷனில் 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸ்பீரேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை 2மே கூட கேட்கலாம். மோஸ்ட்லி அவங்க காம்பவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸ் வரும். இதுவும் 10th லெவல் தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். எல்சிஎம்/HCF ஒரு கொஸ்டின்ஸ் வரும். டிஏ நான் சொன்னேன் இல்லையா, சார்ட் வச்சு கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது அப்படியே ஆவரேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த 4 டாப்பிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல பெருசாக அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜியோமெட்ரிங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மிக்சர் அலிகேஷன் ஒரு ரூல், அவ்வளோதான். அது கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எங்கே யூஸ் பண்ணாங்க தான் பார்க்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம கோர்ஸில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம எங்கே வேணால் கொஸ்டினை கொண்டு போய்க்கலாம். ஆவரேஜ் கொண்டு போகலாம், ரேஷியோவில் கொண்டு போகலாம், எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம் அந்த கொஸ்டின்ஸ். இது ஒரு ரூல். ஸோ அது ஜியோமெட்ரி சிலபஸில் இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்காமலும் போகலாம். அல்ஜிப்ரா ஜியோமெட்ரிலாம் அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டதே கிடையாது. எம்டிஎஸ்ல சொல்கிறேன், கேட்டது கிடையாது. பட் நம்ம இதையும் பேசிக் டச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பார்வை கொஞ்சம் தொலைநோக்கோட வருது. எம்டிஎஸோட முடிய போகிறது இல்லை. அடுத்து வரக்கூடிய எல்லாத்துலேயும் நம்ம உள்ள பிளேஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம அட்லீஸ்ட் நமக்கு பேசிக்காவது ஃபவுண்டேஷனாக ஸ்ட்ராங்காக போடணும். அதுக்காக தான் இவ்வளோ டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ நம்ம என்னங்க பண்ண போகிறோம், நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸஸ் கொஸ்டின்ஸ் இப்படி தான் போகுது. எப்படி இருக்குன்னா, நம்ம கிளாஸஸ் பியூராக 2021 எம்டிஎஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸே எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் பார்க்க போகிற எல்லா கொஸ்டின்ஸுமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2021 என்ன கேட்டிருக்காங்களோ அதே கொஸ்டின்ஸ் தான். அதே கொஸ்டின்ஸ் வித் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பேப்பர் பென் இல்லாமல் எப்படி கொஸ்டினை யூஸ் பண்ணலாம், ஆப்டிடியூடை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைமிங் கன்சியூம் பண்ணுற மாதிரி போடலாம், அதான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற சிஜிஎல் சிஹெச் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எல்லாருனாலையும் ஆப்டிடியூட் போட முடியும். ஆனால் இங்கே யார் ஃபாஸ்ட்டாக போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ஓகே, அட் த சேம் டைம் வந்து நம்மளோட ஒவ்வொரு டாபிக்கு முன்னாடியும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்துட்டு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளேயே போக போகிறோம். இப்போ ஆவரேஜாக இருக்கட்டும், பர்சன்டேஜாக இருக்கட்டும், அந்த டாபிக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளோட நோக்கம் முழுக்க பிகினர்ஸ் உள்ள வராங்க இல்லையா, அவங்களையும் உள்ளடக்கியது. ஸோ அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்ச ட்ரிக்ஸாக இருந்தாலும் தெரியாத ட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸை கொடுத்துட்டு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஒரு அரித்மெட்டிக் ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், ஒரு கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம கிளாஸ் வந்து பேசிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு தான் நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போக போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி கான்செப்ட் கிளியராக சொல்லிட்டு தான் உள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்ஸ்ங்கிறது வரப்போகிற அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நாட் ஒன்லி ஃபார் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக பேசிக்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, மேக்ஸ் எல்லாம் பேப்பர் பார்க்க முடியாது இல்லையா இப்போது, அதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ப்ராக்டிஸ். ஸோ நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டோமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வீக்லி மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாம் நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, எங்கேருந்துலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின்ஸை முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் வித்தியாசங்கள் இவ்வளோ தான் இருக்குது. தமிழில் நம்ம எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் மேக்ஸும் ரீசனிங் வந்து குவாலிஃபிகேஷன் நேச்சராக கொடுத்துருக்காங்க. முழுக்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகே, யூஸ்வலாக நம்ம மேக்ஸை பார்த்தா பயப்படுவோம் இல்லையா, இங்கிலீஷை பார்த்தா பயப்படுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பயமும் பதட்டமும் பாதி தோல்வி. அது இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ பயம் வேணாம், பதட்டம் வேணாம். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எஸ்எஸ்சியில் ப்ளேஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.